ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அது ஆட்சி என்று என்றைக்கு ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது ஒரு காட்சி, ஒரு மாட்சி. விரைவிலே வரப்போகிறது வீழ்ச்சி. அதுதான் நீங்கள் காணக்கூடிய எழுச்சி. தோற்றம் கவலைப்படல. தோற்ற காரணத்தால் துவண்டு விடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. வெற்றி பெற்றால் ஆட்சி, வெற்றி பெற்றால் கோட்டை, வெற்றி இல்லைன்னா கொடநாடா? இதுதான் கலைஞரின் பாலிசியா? கிடையாது. இதே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் தான் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது பாதைகளே அந்த பணி நின்று விட்டது. என்ன காரணம்? பகிரங்கமாக சொல்லுகிறேன், அதிலே ஊழல் நடத்துவதற்கு கடந்த கால ஆட்சி ஈடுபட்ட காரணத்தால், கமிஷன் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட காரணத்தால் அந்த பணி நின்றது. அதற்கு அந்த ஒப்பந்ததாரர் உடன்படிக்கையில் கையெழுத்து போடல. அவர்கள் கேட்கக்கூடிய லஞ்சத்தை தருவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அந்த பணி பாதையிலே நின்றது. ஆனால் 2006 நாம் ஆட்சிக்கு வருகிறோம். வந்ததற்கு பிறகு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களையும் அதிகாரிகளையும் அழைத்து அந்த மீஞ்சூர் குடிநீர் திட்டத்தை பற்றி விவரித்து கேட்க, அதற்கு பிறகு நான் விளக்கத்தை சொல்ல, சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களை அழைத்து ஒரு சல்லி காசு கூட கமிஷன் தேவையில்லை, உடனே அதை பணியை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் உத்தரவிட அந்த பணியை நம்முடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றணும். இது அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காக நாம் முடக்கி வைத்து விட்டோமா? நான் இன்னும் கேட்கிறேன். தலைமைச் செயலகத்தை கட்டினோம். திமுக ஆட்சிகளை கட்டிய கட்டிடம் என்கிற காரணத்துக்காக அதை முடக்கி வைக்கலையா ஜெயலலிதா? தலைவருடைய ஆட்சி காலத்திலே, திமுக ஆட்சி காலத்திலே அண்ணா நூற்றாண்டு நினைவை போற்றக்கூடிய வகையில நூல் நிலையம், அதை சின்ன பின்னமாக்கிற முயற்சிகளை ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஈடுபடலையா? அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்று ஓரளவுக்கு அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது வேறு விவகாரம். ஒரே ஒரு பெரிய சாதனை ஜெயலலிதா ஆட்சியில் என்ன சாதனை கேட்டீங்கன்னா, அமைச்சர்கள் மாற்றம். இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பயந்து கொண்டே எழுந்திருக்கிறார்கள். வீட்டில் கொடி போட்ட கார்மிக்கு தான், வீட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டி இருக்கா. ஆக எழுந்தவுடனே பத்திரிகை எடுத்து பார்ப்பது மற்ற செய்தி இல்லை, நாம் பொறுப்பில் இருக்கிறோமா? இதுதானே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. அதிமுக ஆட்சிக்கு வந்து இதுவரையில் 21 முறை அமைச்சர்கள் மாற்றம் நடந்திருக்கு. இசக்கி சுப்பையா, செந்தமிழன், சண்முகவேலு, நான் 1 2 மனசுல வச்சுட்டு சொல்லுவேன், பெரிய பட்டியல் இருக்கிற இடத்துல. சண்முகவேலு, புத்திச்சந்திரன், சண்முகநாத 2வது முறையாக இப்ப அமைச்சர் பதவி. உதயகுமார் மீண்டும் பதவி. இப்போ என்ஆர் சிவபதி, செல்வி ராமஜெயம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி, பரஞ்சோதி. பரஞ்சோதி யாரும் தெரியுங்களா உங்களுக்கு? பாலியல் பரஞ்சோதி. செங்கோட்டையன், சி வி சண்முகம், கோகுலேந்திரா, விஜய், செல்லபாண்டியன், முகமது ஜான், வைகை செல்வன், கே வி ராமலிங்கம். 4க்கு யாரு தெரியாது. முயற்சிப்போம். கவர்னர் உரை 3 நாட்கள், அதன் மீது விவாதம் 3 நாட்கள் தான். இன்னைக்கு கவர்னர் உரையை படிச்சாச்சு. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கட்கிழமையா. இதுவரையில் சட்டமன்ற வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிலை இருந்தது கிடையாது. 3 நாட்கள் கவர்னர் உரை மீது விவாதம். 3 நாட்கள் தான். ஆக எங்களுக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ என்ற அந்த ஏக்கத்தின் காரணமாகத்தான் இந்த விவரங்களை எல்லாம் இங்கே குறிப்பிட நான் விரும்புகிறேன்.
அதே போல மெட்ரோ, அந்த மெட்ரோ திட்டம் போது திமுக ஆட்சி காலத்தில் கலைஞருடைய அறிவுரைப்படி, நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய ஆலோசனைப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்ற அதற்குரிய கடனை, நிதி உதவியை ஜப்பான் நாட்டிற்கு சென்று அமைச்சர் என்ற முறையில் அரசின் சார்பிலே அங்கே போய் எடுத்து சொல்லி அதிகாரிகளோடு நாங்கள் அங்கே சென்று விளக்கமாக குறிப்பிட்டு சொல்லி அதற்குரிய அந்த நிதியை முறையாக பெற்று அந்த பணி நேரம் முழுமையாக முடிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆட்சி நடந்திருந்தால் எப்பொழுதோ அது திறந்து வைக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் இப்பொழுது என்ன நிலை? கிடப்பில் இருக்கு. மிக மிக மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் நாங்கள் சந்தேகப்படுவது என்ன என்று கேட்டால், அங்கேயும் கமிஷனை ஜெயலலிதா இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறாரா? என்ன காரணம்? ஆனால் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன திட்டம்? போக்குவரத்து கழகத்தின் மூலமாக அம்மா குடிநீர். குடிநீருக்கு அம்மா பேர் தானா? அம்மா குடிநீர் 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. நான் கேட்கிறேன், இந்தியாவில் அல்ல, உலகளவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அரசின் சார்பில், ஒரு ஆட்சியின் சார்பில் குடிநீரை விற்கக்கூடிய கொடுமை வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. சுத்தமான பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீரை வழங்க வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு உண்டு. இலவசமாக தண்ணீர் தீர வேண்டும் என்பதுதான் நியதி, அதுதான் மரபு, அதுதான் சட்டம். நான் இன்னும் கேட்கிறேன், தரமான அரிசி 20 ரூபாய்க்கு தருவேன் என்று ஜெயலலிதா 2013 ஏப்ரலில் அதை தொடங்கி வைத்தார். அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த திட்டம் இப்போது செயல்படுகிறதா, செயல்படவில்லையா? இதற்கு ஜெயலலிதா, நான் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் தெம்பு இருந்தா, துணிச்சு இருந்தா நீங்க இதற்கு பதில் சொல்லணும். கிடையாது. 2160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமழிசை பகுதியில் சேட்டலைட் சிட்டி ஒன்று உருவாக்க போகிறேன் அறிவித்தார. என்ன ஆச்சு அந்த அறிவிப்பு? திட்டம் உண்டா? மதிப்பீடு உண்டா? அதை பற்றி ஆய்வாக நடத்திருக்கீங்களா? இதே சென்னை மாநகராட்சியில இப்போது ஒரு மேயர் ஒருவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட மேயர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த மேயர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், அம்மா ஆசியோடு. என்ன அறிவிப்பு தெரியுமா? அந்த அறிவிப்போடு அவர் இருக்கல, அதற்கு முன்பு ஒரு முன்னுரை தந்தார். என்ன முன்னுரை தெரியுமா? திமுக ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலின் மேயராக இருந்த போது, மா சுப்பிரமணியம் மேயராக இருந்த போது பாலங்களை கட்டினார்கள். அவைகளெல்லாம் இப்பொழுது அங்கு போக்குவரத்து அதிக நெரிசலா இருக்கு. இவ்வளவு பாலங்கள் கட்டிய நெரிசலா இருக்குன்னா அந்த பாலங்கள் எல்லாம் எவ்வளவு நெரிசலா இருக்கும். இந்த புத்தி மேயராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வரலையா? ஏற்கனவே அங்கு நெரிசல் இருந்த காரணத்தால் தான் பாலங்கள் கட்டியிருக்கிறோம். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், இந்தியாவிலே எத்தனையோ மாநகராட்சிகள் உண்டு. பெரிய மாநகரம் என்று சொல்லக்கூடிய டெல்லி, மும்பை, கல்கத்தா என்று சொல்ல, சென்னை என்று 4 பெரிய மாநகரத்தை தான் சொல்லுவோம். ஆனால் எந்த மாநகரமும் எந்த மாநகராட்சியும் இதுவரையில மாநகராட்சியின் சார்பில் பாலங்களை கட்டிய வரலாறு கிடையாது. ஆனால் அந்த வரலாற்றை உருவாக்கிய சென்னை மாநகராட்சி திமுக மாநகராட்சி, மறந்துடாது. ஆக இந்த முன்னுரையை இப்பொழுது இருக்கக்கூடிய மேயர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மகாலிங்கபுரம், அதாவது கோடம்பாக்கம், மகாலிங்கபுரம் வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தையும், அதாவது நாங்க ஏற்கனவே நம்ம கட்டி வச்சிருக்கோம்ல அந்த மேம்பாலத்தையும், தெற்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தையும் இணைத்து அண்ணா சாலை வரை ஒரு மேம்பாலத்தை கட்ட போகிறோம். அம்மா ஆசியோடு அறிவிச்சிங்களே, எங்கய்யா அந்த பாலம், எங்கய்யா திட்டம், எங்கய்யா ஆய்வு கேட்கிறோம், அது சொல்லு. அதே போல் எழும்பூர் ஆதித்யநாத் சாலை, பாந்தியன் சாலை உட்பட 7 இடங்களில் மேம்பாலம் அமைக்கக்கூடிய திட்டம் அம்மா ஆசியோடு நிறைவேறும் என்று கூறினீங்களே, அம்மா ஆசி கொடுக்கலையா? இன்னும் விரைவிலே நாடாளுமன்றத்துடைய தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய முழக்கம், முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய முழக்கம், அவருடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய அமைச்சருடைய முழக்கங்கள் எல்லாம் வருங்கால பிரதமரம், வருங்கால பாரத பிரதமரம். யார்? பெங்களூர் நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவா?
3ஆம் தேதியிலிருந்து தொடர போகிறது, விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அப்பொழுது குற்றவாளியா இல்லையா என்பதை பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு தரப்போகிறது. அந்த பெங்களூர் வழக்கிலே எத்தனை முறை இதே ஜெயலலிதா தொடர்ந்து வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மனு போட்டிருக்கிறார் வாய்தா வாங்க. அப்பொழுது நீதிபதி சொல்லி இருக்கிறார், இதை வாய்தா நீதிமன்றமாக மாற்றி விடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார் நீதிபதி. இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கு ஒரு தீர்ப்பு. அதாவது 1993-94ஆம் ஆண்டில் ஜெயலலிதா வருமான வரி கட்டல, அதை சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சுச்சு. இதுவரை அந்த வழக்கு முடியாமல் நிலுவையில் இருந்து வந்துச்சு. இன்று உச்ச நீதிமன்றத்தில் 4 மாதத்தில் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று கண்டித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆக சொத்து குவிப்பு வழக்கு, வருமான வரி வழக்கு, பரிசு பொருள் வழக்கு என இப்படி பல வழக்குகளில் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவா இந்த நாட்டினுடைய பிரதமர். இதை நீங்கள் சிந்திக்கணும்.